வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி க்யூட்டான பப்பி குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சாக்கோஸ் கொஞ்சம், சாக்லேட் வெர்மிசெல் கொஞ்சம், பட்டர் 65 கிராம் நெய், பவுடர் சர்க்கரை 100 கிராம், வெனிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன், மைதா 180 கிராம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் பட்டரும் கீயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பட்டர் பிடிக்கலைன்னா பூராவே கீ யூஸ் பண்ணிக்கலாங்க. டோட்டலாகவே 130 கிராம் வேணுங்க. சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா சர்க்கரை பவுடர் பண்ணும்போது 3 ஏலக்காய் பொடி போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குங்க. பாருங்கள், மைதா 180 கிராம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது, கோதுமை மாவு எடுக்கும்போது சில டைமில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு எடுத்துக்கலாங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்கோஸும் சாக்கோ சிப்ஸும் எடுத்துக்கலாங்க. காதுக்கு சாக்கோஸ் எடுத்துக்கலாங்க. அது கொஞ்சம் அழுத்தி வச்சுக்கோங்க. மூக்குக்கு சாக்கோ சிப்ஸும் போட்டுக்கோங்க. ஐப்ரோஸுக்கு வெர்மிசெல், சாக்கோ வெர்மிசெல் போட்டுக்கோங்க. இந்த டைமில் ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கலாங்க. ஓவன் இல்லைன்னா கேஸ் அடுப்பில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிதமான சூடில் வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பூராவே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வந்துடலாங்க. எனக்கு கரெக்டாக 23 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பேக் பண்ணி வரும்போது மேலே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குங்க. நீங்கள் அப்படி விடக்கூடாதுங்க, எடுத்துருங்க. ஆறுனக்கப்புறம் அது கெட்டி ஆகிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக